நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் சோழ நாட்டு வடகரை தலங்களிலே 25வது திருத்தலம். தலவரிசையிலே 79, 75 ஆலயங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். 79. இந்த ஊர் இன்றைய வழக்கிலே திருமணம் சேரி என்று வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கே 2 திருமணஞ்சேரிகள் இருக்கின்றன. அந்த காவிரியின் மேற்கு திசையில் ஒன்று, கிழக்கு திசையில் ஒன்று. ஆகவே இன்று நாம் காணக்கூடிய திருமணம் சேரி கீழை திருமணம் சேரி என்று இதனுடைய பெயராக பதிவிட்டிருக்கிறார்கள். ஆலயத்திலே கீழை திருமணம் சேரி என்றுதான் எழுதியிருக்கும். ஆனால் இன்று பலருக்கும் இந்த மேலை திருமணம் சேரி எங்கிருக்கிறது என்று தெரியாது. அப்படி ஒரு ஊர் இருக்கிறது, ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஒன்று. இரண்டாவது, அது பெரிய பிரபலமா இந்த கீழை திருமணம் சேரி மாதிரி பெரிய பிரபலம் கிடையாது. அதனால பொதுவா இந்த தலத்தை எல்லோரும் திருமணம் சேரிக்கு சென்று கல்யாணத்துக்கு பரிகாரம் செய்யற கேஸா இந்த திருமணம் சேரி எல்லோராலும் அறியப்பட்ட திருத்தலமாக இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து திருமணஞ்சேரிக்கு குத்தாலம் நேற்று பார்த்தோம் அல்லவா? குத்தாலம், அந்த குத்தாலம் நேற்று முன்தினம் பார்த்தோமா இல்ல? குத்தாலம்ங்கிற பேரை நாம் நேற்று முந்தாண்டு 2 நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குத்தாலம் வழியாக நகர பேருந்து திருமணம் சேரிக்கு செல்கிறது. தனி பேருந்து வருவோர் குத்தாலம் பந்தநல்லூர் செல்லும் சாலையில் சென்று அஞ்சார்வாத்தலை என்று ஒரு ஊர் வரும். அங்கே வாய்க்கால் பாலம் தாண்டி வலதுபுறமாக பிரிந்து செல்லும் கை காட்டி எல்லாம் வைத்திருக்கிறார்கள். சென்றால் இத்தடயத்தை அடையலாம். முதலில் வருகின்ற மேலை திருமணம் சேரி என்பது எதுவென்றால், நம்முடைய எதிர்கொள்பாடி இருக்குல்ல, நேற்று பார்த்தோம் அல்லவா? எதிர்கொள்பாடின்னு ஒரு ஊர் பார்த்தோம் இல்லையா நேற்று? அந்த ஊர் தான் நேற்று இல்லையே, இந்த தலம் கைலாஸ். நேற்று இந்த தலம் பார்த்தோமா என்ன? எதிர்கொள்பாடி பார்க்கல தானே? வேள்விக்குடி பார்த்தோம் நேற்றுக்கு. நேற்று வேள்விக்குடி பார்த்தோம். இந்த வேள்விக்குடியிலிருந்து அடுத்த தலமாக வருவது எதிர்கொள்பாடி. அந்த எதிர்கொள்பாடி தான் மேலை திருமணம் சேரி என்று வழங்கப்படுகிறது. அதுதான் மிகவும் ஆற்றல் மிகுந்த ஆலயமாக கருதப்படுகிறது. அந்த மேலை திருமணஞ்சேரி என்பது நம்முடைய தலவரிசையிலே அடுத்ததாக வரக்கூடிய திருத்தலம். இந்த எதிர்கொள்பாடி மேலை திருமணம் சேரி சாலையில் கொஞ்சம் தூரம் போனா கீழை திருமணஞ்சேரி இது வரும். பக்கத்துலதான் இருக்கு. இறைவன் இங்கும் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற வடிவம் கொண்டு கோகிலாம்பிகை என்ற பெயரிலே அன்னையை திருமணம் செய்து கொள்கிறார். அதனால் சாமி அம்பிகை திருமணம் செய்து கொண்டதால் இந்த திருத்தலத்திற்கு திருமணம் சேரி என்று பெயர். திருமணத்திற்கான வேள்வி நடந்த இடம் திருவேள்விக்குடி. ஆக இக்கோயில் மக்களிடையே இந்த திருமணமாகாதவர்கள் மாலை சாற்றி வழிபடுவதில் மிக சிறப்பாக அந்த வழிபாடு அங்கு நடக்கும். ஸ்ரீ காஞ்சி காம கோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் பொன்விழா திட்டத்திலே இந்த ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டு 5/9/1986 கும்பாபிஷேகம் நிறைவேறி இன்று வரை சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜாதக ரீதியாக திருமணம் தடை ஏற்படுபவர்கள் இத்தலத்திற்கு கல்யாண சுந்தருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் நிச்சயம் திருமணம் கூடப்பெறுவர்.
அவ்வாறு திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர் மீண்டும் கோயிலுக்கு வந்து சாமிக்கு முன்னால் தங்களுடைய திருமணத்தை மாலை மாற்றிக் கொள்கிறார்கள். இந்த காட்சியை இன்றும் நீங்கள் அங்கே சென்றால் கண்கூடாக காணலாம். திருமண நாள்களிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் இங்கு ஏராளமான திருமணங்கள் நடைபெறுகின்றன. கல்யாண சுந்தரை எழுந்தருளச் செய்து அவர் முன்னால் ஒருபுறம் வரிசையாக மாலை சாட்டி எல்லோரையும் அமர வைத்து பிறகு திருமணம் சிறப்பாக செய்து வைப்பார்கள். ஒரு விசித்திரமான ஒரு ஆலயமாக இது இன்று பல்வேறு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆலயம். எப்பொழுதும் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த கீழை திருமணம். அதே போல இந்த ராகு கிரக தோஷத்தால் பீடிக்கப்பட்டு மக்கட்பேறு வாய்க்காதவர்கள் இங்கு வந்து சப்தசாகர அங்க சப்தசாகர தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அதில் மூழ்கி கோயில் உள்ள ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து பால் பொங்கல் நிவேதனம் செய்து அதை சாப்பிட்டால் தோஷம் நீங்கி மக்கட்பேறு அடைவார் என்பது இன்றும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி. இந்த தல வரலாறு பார்த்தோம் என்றால் உமையம்மை இறைவனை நோக்கி மீண்டும் ஒரு முறை வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார். இறைவன் அருள் சற்று தாமதிக்கவே உமாதேவி அதன் குறிப்பை அறியாது அவர் பாட்டுக்கு இறைவனை மதிக்காமல் இருக்கிறார். சினமுற்ற இறைவன் உமையை பசுவாக பிறக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். உமையவளும் லட்சுமி சரஸ்வதி இந்திராணி சூழ பசு வடிவம் கொண்டு அரசங்காடு முதலிய இடங்களில் உலவி வருகிறார். திருமால் பசுக்களை மேய்ப்பவராக உருவம் கொண்டு அவைகளை பராமரித்து வருகிறார். அம்பிகை பசுவாகி ஒளிந்த பாலால் பெருமான் உள்ளம் குளிர பெற்றும் அம்பிகையுடைய குழம்பினால் வருடுவதால் மகிழ்ந்தும் அம்பிகையை பாதமகரிஷி நடத்திய யாக வேள்வி குண்டத்தில் தோன்றி திருமணம் செய்து கொண்டார் என்பது இங்கு தல வரலாறு. தேரெழுந்தூரில் பசுவாக பிறக்க அம்பாளுக்கு சாபம் தரப்பட்டதாகவும் அசுவத காட்டில் பசு உரு ஏற்று அம்பிகை உலவி வந்ததாகவும் கோமல் என்கின்ற திருத்தலத்திலே திருமால் மேய்ப்போனாக வந்து பசுக்களை பாதுகாத்து வந்ததாகவும் திருக்கோளம்பத்தில் அம்பிகையினுடைய அந்த பாத குழம்பினால் இறைவனை வருடியதாகவும் திருவாவடுதுறையிலே பசுவுக்கு முத்தி கொடுக்கப்பட்டதாகவும் குத்தாலத்திலே பரத மகரிஷி நடத்திய யாகத்தீயில் உமையம்மை தோன்றியதாகவும் திருவேள்விக்குடியில் கல்யாண நீராடலை கொண்டு கங்கணம் கட்டி கொண்டதாகவும் குருமுளைப்பாளை அப்படின்னு ஒரு தலம் இருக்கு, அங்க பாலிகை ஸ்தாபனம் செய்ததாகவும் எதிர்கொள் பாடியில் இறைவன் மணமகளை நேர்கொண்டு அழைத்ததாகவும் திருமணம் சேரியில் இறைவன் அம்பிகையை மனம் செய்து கொண்டதாகவும் ஒரு நீண்ட வரலாறு. எல்லாமே அருகருகுள்ள கோயில். அங்கே வரிசையாக இந்த திருத்தலங்கள் இருக்கின்றன. அந்த சம்பவங்களோடு ஒப்பிடுவது போல வரிசையாக இந்த ஆலயம் இருக்கும். அது மட்டுமின்றி இறைவன் திருமணம் செய்து கொண்ட பிறகு உருவமற்று இருந்த மன்மதன் இங்கே இறைவனை வழிபட்டு அருள் பெற்றதாகவும் ஒரு ஆமை இறைவனை வழிபட்டு சிவமுத்தி அடைந்ததாகவும் இங்கு வரலாறு. இறைவனுடைய திருநாமம் உத்வாகநாத சாமி, தமிழிலே அருள்வள்ளல் நாதசுவாமி என்பது சாமியுடைய மூலவருடைய திருநாமம். அருள்வள்ளல் நாதசாமி. உற்சவருக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமம். இரவி கோகிலாம்பாள். தீர்த்தம் சப்த சாகர தீர்த்தம்.
அதாவது இறைவனின் திருமணத்திற்கு மாலைகளாக மாறி வந்த சப்த சாகரம்னா கடல், 7 கடல்களும் இங்கே தங்கி இந்த குளமாக மாறியதாக சொல்லப்படுகிறது. இந்த சப்த சாகர தீர்த்தம் கோயிலின் பக்கத்தில் உள்ளது. ஞானசம்பந்த பெருமானும் அப்பரடிகளும் பாடிய திருத்தலம். ராஜகோபுரம் பண்டைய காலத்தில் மல்லப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது என்று கூறுகிறார்கள். இன்று 5 நிலைகளுடன் கிழக்கு நோக்கியுள்ளது அந்த கோபுரம். உள்ளே நுழைந்தோம் என்றால் கொடிமரம், நந்தி, பலிபீடங்கள், அடுத்துள்ள முன்மண்டபத்தில் வளப்பாள் அம்பாள் சந்நிதி, மிகச்சிறிய அழகான திருமேனி அம்பிகை. அம்பிகை சுகாசனத்திலே அமர்ந்த நிலையில் அவ்வளவு அழகாக இருப்பார். அவருக்கு நேரே மூலவர். உள்பிரகாரத்திலே நால்வர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, காலபைரவர், சனீஸ்வரர் சந்ததிகள் வரிசையாக இருக்கின்றன. கோஷ்டத்திலே பிட்சாடனர், பாலகணபதி, நடராஜர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோற்பவர், பிரம்மா, ராகு, துர்க்கை, கங்கா விசார்ஜனர் முதலிய தீர்மேனிகள் இருக்கின்றன. பெரிய விசாலமான கோயில் இல்லை என்றாலும் பெரிய கோயில், மிக சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்ற திருக்கோயில் இந்த திருமணம் சேர். இந்த திருத்தலத்தை பாடும் பொழுது சம்பந்தர் மொழியானை முன்னொரு நான் மறை ஆரங்கம் பழியாமை பன்னிசையால் பகர்வானை வழியானை வானவரேத்து மணஞ்சேரி இழியாமை ஏத்த வல்லார்க்கு எய்தும் இன்பமே. இந்த திருமணஞ்சேரி தேவாரத்தை திருமணஞ்சேரி இறைவனை யார் இழிவு சொல்லாமல் வாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு இன்பம் கிடைக்கும் என்று பேசுகிறார். அப்பரடிகள் பேசும் பொழுது துண்ணுவார் குழலால் உமையாளுடன் பின்னுவார் சடைமேற் பிறை வைத்தவர் மண்ணுவார் மணஞ்சேரி மருந்தினை உண்ணுவார் வினை ஆயின ஓயுமே என்று பேசுவார். இந்த திருமணஞ்சேரி இறைவனை நினைத்தாலே வினையெல்லாம் ஆண்டுவிடும், ஓய்ந்து போகும் என்று அப்பரடிகள் பேசும். நன்னு வனஞ்சேரி இறைவன் மகிழ்ந்து வனம் மணஞ்சேரி நீங்கா மகிழ்வே. இறைவன் மகிழ்வடிவாக எல்லோருக்கும் இன்பத்தை தந்து கொண்டிருக்கிற திருத்தலமாக திருத்தலத்தை அருட்பாவிலே பேசுவார் ராமலிங்கர். இன்று நாம் தரிசித்த திருக்கோயில் அருள்வள்ளநாத சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலுடைய தொடர்புடைய கோயில்கள் தேரெழுந்தூர், அதே போல கோமல், திருக்கோளம்பம், திருவாவடுதுறை, குத்தாலம், திருவேள்விக்குடி, திருமணஞ்சேரி என்று இவையெல்லாம் வரிசையாக ஒரு இறைவனுக்கும் இறைவிக்கும் நிகழ்ந்த அந்த ஊடலும் அதனால் நிகழ்ந்த திருமணம் தொடர்பான ஒரு அற்புதமான வரிசையான திருத்தலங்கள். நீங்கள் குத்தாலத்தை மையமாக கொண்டு தங்கி கொண்டால் எல்லா கோயில்களும் ஒரே நாளில் தரிசிக்கலாம். ஆக எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய பேர் கருணையினால் இன்று நாம் தரிசித்த திருத்தலம் கீழை திருமணம் சேரி. இது மட்டும் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் மேலை திருமணஞ்சேரி எளிமையான திருக்கோயில். இது சோழ நாட்டு வடகரை தலங்களிலே 25வது. அந்த எண் தவறா போட்டிருக்கேன், மாத்திருங்க கைலாஸ். 78 இல்லைன்னா அப்படியே எடுத்துட்டு கொடுங்க, பரவாயில்ல. 78 வராது, இது 78வது திருத்தலமா இதை போட்டுங்க. அல்லது அந்த கீழை திருமணஞ்சேரி 78ன்னு மாத்திங்க நம்பரை. அடுத்து 79 போட்டுங்க. இப்ப வகுப்பு எடுக்கிறது டைரியில பக்கம் மாத்தி எழுதியிருக்கேன். இந்த எதிர்கொள்பாடி மக்கள் வழக்கிலே மேலை திருமணஞ்சேரி அன்று வழங்கப்படுகிறது. இன்று இந்த பெயர் சொல்லி கேட்டாலும் பெரும்பாலான சாதாரண ஜனங்களுக்கு தெரியவில்லை. எல்லோரும் நேராக கிளை திருமணஞ்சேரிக்கு வழிகாட்டிடுவாங்க. இன்றைய பெயர் எதிர்கொள்பாடி.
குத்தாலத்திலிருந்து பந்தநல்லூர் செல்லும் சாலையில் அஞ்சார் வார்த்தலை என்ற ஊரை அடைந்து வாய்க்கால் பாலம் தாண்டி வலதுபுறம் சென்றால் வேள்விக்குடி வரும், இடதுபுறம் சென்றால் பந்தநல்லூர் சாலை வழியாக செல்லலாம். அப்படியே வலப்புறம் திரும்பி திருமணம் சேரி சாலையில் சென்றால் முதலில் வருமோர் மேலை திருமணம் சேரி. இவ்வூருள் நுழைந்ததும் வலப்புறமாக சென்றால் கோயிலை தரிசிக்கலாம். இது மேலக்கோயில் என்று கேட்டால்தான் மக்களுக்கு தெரிகிறது. நம்முடைய திருமணஞ்சேரி கீழக்கோயில்னு கேட்டால் கிழக்கு திசையில் கோயில், இது மேற்கு திசையில் இருக்கும் கோயில் என்று. மேல கோயில்னா தான் தெரியும், திருமணஞ்சேரின்னா யாருக்கும் தெரியாது. ஆனா திருமணஞ்சேரின்னு பொதுவாக சொன்னா அங்க அனுப்பிச்சிருவாங்க. இந்த மேலை திருமணஞ்சேரினா எதிர்கொள்பாடின்னு கேட்டாலோ பெரும்பாலும் இன்றைய வழக்கிலே மக்களுக்கு தெரியல. நீங்க எதிர்கொள்பாடி போய் கேட்டா கூட மேல கோயில் எங்க இருக்குன்னா அதை காட்டுவாங்க. மேற்கு திசையில அந்த ஊருக்கு மேற்கே இந்த கோயில் இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து குற்றாலம் வழியாக திருமணஞ்சேரிக்கு செல்கின்ற பேருந்திலே இந்த கோயிலுக்கும் செல்லலாம். வேள்விக்குடியிலே இறைவன் அம்பிகைக்கு கங்கணம் அணிவித்து அந்த திருமண மணப்பெண் மணமகளாக வந்த அவருடைய அடியவரான அரசகுமாரனை அவனுடைய தாய்மாமனை போல இறைவன் வந்து எதிர்கொண்டழைத்து அவருக்கு மரியாதை செய்தால் இந்த ஊருக்கு எதிர்கொள்பாடி என்று ஒரு பெயர். இப்பெயர் பண்டைய காலத்திலே எருதுபாடி என்று தெரிந்து இப்பொழுது மறுபடியும் எதிர்கொள்பாடி ஆகிவிட்டது. ஐராவதம் வழிபட்ட திருத்தலம். இறைவனுடைய திருநாமம் ஐராவதேஸ்வரர், மதயானியேஸ்வரர். இரவி சுகந்தலாம்பிகை, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற திருத்தலம். ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் மேற்கு நோக்கி உள்ளது. கொடிமரம் கிடையாது. மிக பழமையான கோயில். நாங்கள் சென்ற பொழுது பழுதடைந்து அப்படி கடந்தது. அந்த சமயத்திலே அங்கிருந்த ஒரு கல்வெட்டிலே 1962 மராமத்து செய்து குடமுழுக்கு செய்தான ஒரு தகவல் மட்டும் இருந்து யார் செஞ்சாங்க என்ன விவரம் தெரியல. ஆனா நாங்க சென்ற பொழுது ஆலயம் எல்லாம் புதர் மண்டி ரொம்ப யாராவது வந்து புல்லு வெட்ட மாட்டாங்களான்னு சாமி காத்துட்டு இருக்கிற கண்டிஷன்லாம் இருந்தார். அதே அந்த திருமணம் கீழே திருமஞ்சேரி வேற லெவல்ல இருக்கு. என்ன பண்றது, ரெண்டும் அதே இறைவன் தான். ஆக இந்த திருத்தலத்தில் வெளிப்பிரகாரத்திலே பைரவர், சனீஸ்வரன், சூரியன், விநாயகர் மூர்த்தங்கள் உள்ளன. முன்மண்டபத்திலே விநாயகர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி சன்னதிகள் இருக்கின்றன. வாயில் கடந்தால் இடப்பால் அம்பாள் சன்னதி, நேரே சாமி ஐராவதேஸ்வரர். இருவரையும் தரிசித்து அப்படி, ஏன்னா அந்த கோயில்ல இருக்க முடியல, ஒரே வவ்வால் பிழுக்க நாத்தம். அப்புறம் அது இங்க கீழே திருமலஞ்சேரி வந்துட்டு அப்புறம் அந்த மயிலாடுதுறையில உளவாரம் ராஜசேகரன் ஒரு ஐயா இருந்தாங்க. பெரிய அந்த ஏரியால மிகப்பெரிய ஒரு வக்கீல். அவங்க நம்ம இதுல வந்து அவர் வக்கீலாக பணியாற்றினால் நம்முடைய இதுல திருக்கடையூர்ல தாசில் பண்ணை அப்படின்னு ஒரு பெரிய ஆட்கள். அவரிடம் சொல்லி கொஞ்சம் சுத்தம் செய்து வந்தோம், ஆட்களை எல்லாம் அழைத்து சென்று. இன்று இவ்வாலயத்தை பற்றி சென்று தரிசிக்க சூழல் அமையவில்லை. யாராலும் கீழே திருமணஞ்சேரி செல்வர்கள் அவரை தரிசித்து வாருங்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும் பொழுது மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் யாருமில்லை சிந்தையுள் வையுங்கள், வைத்த உள்ள மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே, அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி அடங்குவோமே என்று பேசுவார். நீ என்னதான் யானை மேல ஏறி மன்னர்கள்லாம் பின்னால வந்தாலும் வாழ்ந்தாலும் கூட செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு யாரும் கிடையாது. அதனால உன் சிந்தனையில் வச்சுக்க, என்ன அது கவலையப்பட வேண்டாம். உன்னுடைய வினை மாற்ற வேண்டும். நீ செத்த பிறகு உனக்கு துணை வேண்டும் என்று நினைத்தால் அப்புறம் என்னுடைய தந்தையாக எதிர்பாடி என்ற இந்த கோயிலில் வந்து வழிபடு என்பார் சுந்தரர். அவ்வளவு ஒரு ஆளுமையுள்ள இறைவன். ஒரு அரசகுமாரனுக்கு திருமணம் நடந்து அதாவது அந்த பெண் வந்து திருமணம் செய்ய மறுத்துறது. ஏற்கனவே அந்த வரலாறு பார்த்தோம். அந்த திருவேள்விக்குடியில அந்த பெண்ணை அழைத்து கடத்தி பூதத்தின் மூலம் கடத்தி வந்து சாமி ஒருத்தருக்கு ஒரு அரசகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார்.
யாரா இவனை கல்யாணம் பண்ணி வச்சுன்னு பெண் வீட்டாரை அடிக்க வர இறைவனே தாய் மாமனா வந்து எதிர்கொள்பாடியில் அவங்களை அழைத்து சென்றதாக வரலாறு. இதெல்லாம் தொடர்புடைய கோயில்கள். ஆக இன்று நாம் தரிசித்தது 2 கோயில்கள், கீழை திருமணஞ்சேரி, மேலை திருமணஞ்சேரி. மேலக்கோயில், கீழக்கோயில் என்று 2 கோயில்களும் வழங்கப்படுகின்றன. இத்திருக்கோயிலை இறைவன் வந்து ஐராவதேஸ்வரர், ஐராவதம் இந்திரனுடைய யானை வழிபட்ட திருத்தலம். அம்பிகை மலர்குழல் மாதி என்கின்ற சுகுந்த குந்தலாம்பிகை. சுந்தரமூர்த்தி நாயனார், அடே எல்லாம் செத்து போயிடுவீங்களா, என்னைக்கு இருந்தாலும் ராஜாக்கள்லாம் போற்றி நீ பெரிய கிங் ஆஃப் கிங் அப்படின்னு இருந்தா கூட செத்து போனேன்னா யாரும் சீண்ட மாட்டாங்கடா. அதனால் உன்னுடைய சிந்தனையில் இந்த எதிர்கொள்பாடி வந்து இறைவனை வழிபடு என்று வலியுறுத்துவார். வேற எங்கும் சுந்தரம் இப்படியெல்லாம் கட்டாயமால எதுவும் சொல்ல. அவ்வளவு சிறப்பற்ற திருத்தலம். திருவருள் கூட்டுவிக்க அன்பர்கள் சென்று தரிசித்து அம்மையப்பரின் பேரருள் பெற இறைவனுடைய பேரருள் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். இன்று மேலை திருமணம் சரி, கீழை திருமணம் சரி, 2 திருக்கோயில்களை தரிசிக்க நம்பெருமான் உதவினார். ஏனெனில் இதோடு 79 திருத்தலங்கள். 78வது திருத்தலம் வந்து நான் பதிவிடாமல் விட்டுவிட்டேன். 77க்கு அடுத்து 79ன்னு போட்டேன். அந்த பிழையை திருத்தி இந்த பதிவை பதிவிடுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவ வாழ்க ஐயா. தேன்மொழியம்மா, அந்த 7 சொல்லிடுறீங்களா? ஐயா உங்க பதிவே இப்பதான் போட்டிருக்காங்க. இப்பதான் பதிவே போட்டிருக்காங்களா? அது மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம், அதனால இப்பதான் போட்டாங்க. ஓ சரி சரி சரி, நாளைக்கு சொல்லுங்க. சரிங்க. ஐயா நேத்தைக்கு திருவேள்விக்குடியில திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் போட்டுருக்காங்க. ஆமாங்க, அது திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் ஒரே மாதிரி கோயில். ஞானசம்பந்தர் 2ஐயும் ஒப்பீடு செய்தான் பாடார், தனித்தனியா பாடல. சுந்தரர் தேவாரத்திலயும் அப்படிதான் வருது இல்லைங்க? ஆமாங்க, சுந்தர தேவாரத்திலயும் அப்படித்தான் வரும். அதனால அது போல போட்டாச்சு. எதிர்கொள் பாடிங்கிறது மேல் கீழே திருக்காட்டு பிள்ளைங்க மேலை திருமணஞ்சேரி, மேலை திருமணஞ்சேரி. சரிங்க. நமச்சிவாய். ஆமா, நாளைக்கு உங்க ஊருக்கு பக்கத்துல தான் வரேன். வாங்க. அலுவலக பணியா வரோம். அதுக்கான வேலைகள்லாம் பசங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிரதோஷம் வேற, வாங்க கோயிலுக்கு வரீங்க? இல்லைங்கம்மா, நாளைக்கு பிரதோஷத்துக்கு சாமி வேரிகை கைலாசநாதர் கோயில்ல தரிசனம் தராரா, இல்ல அத்திமுகத்துல தரிசனம் தராரா, இல்ல அந்த புட்டன்னர் சுவாமி கோயில்ல தரிசனம் தராரான்னு தெரியல. சூழ்நிலைக்கேற்ப அது அமையும்னு நினைக்கிறேங்கம்மா. அப்படி இல்லைன்னா சூளகிரி வந்தா வான்மீகி வழிபட்ட ஒரு சிவாலயம், ரொம்ப தொன்மையான சிவாலயம், ஏதோ ஒரு இடத்துல தரிசனம் தருவார். வர்ற சூழ்நிலையை பொறுத்து அந்த பிரதோஷ நேரத்துல அந்த 4 to 6 எந்த இடத்துல இருக்குமோ அந்த கோயில்ல 2 கோயில் கூட சமயத்துல கும்பிட்டுறது. ஏன்னா அங்க நம்ம பவானி தேவராஜன் ஐயா அவங்க அடிவொட்டி ஒளியரசு